ஹே மக்களே, இன்னைக்கு தோசைக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறேன். பீர்க்கங்காய் துவையல் சட்னி எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதை எங்கள் அம்மா ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்துட்டு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கணும். அப்படி தாளிச்சுக்கிட்ட அப்புறம் நமக்கு தேவையான அளவு வந்துட்டு காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகா சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கணும். காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்சம் அளவுக்கு வதக்கின அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம பீர்க்கங்காய் சேர்க்க போகிறோமா, கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் கார சட்னிக்கு வந்துட்டு தக்காளி இருந்தால் தான் நல்லா இருக்குமா, அதனால தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கின அப்புறம் பீர்க்கங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். தோல் நீக்கிட்டு ஃபுல்லாக நீக்க வேண்டியதில்லை, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும் தெரியுங்களா, அதை மட்டும் நீக்கினா போதும். ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம், அதனால் அது மாதிரி பீர்க்கங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துக்கிட்டு அந்த காயோட நல்லா கலந்து அரைக்கும் போது டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சம் புளி, அந்த பீர்க்கங்காய் காய் போட்டிருக்கோமா அந்த டேஸ்ட்டு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கிட்டால் தான் அந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்துக்கிட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இட்லி தோசை அப்புறம் கஞ்சிக்கு தொட்டு திட்டினாலும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி டின்னர் இதுதான் மக்களே. ஓகே மக்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.